அது பாரிச வாயுங்கிறது அது டெஸ்டிஸை சுற்றி பெதரை சுற்றி ஒரு நீர்க்கட்டு மாதிரி வருது. அதில் வந்து காஃப் இம்பல்ஸ் இருக்காது. நீங்கள் இருமும்போது அங்கே ஒரு எக்ஸ்பேன்ஷன்ற மாதிரி இருக்கும், ஒரு விரிகிற மாதிரி கையில் ஃபீல் பண்ண முடியாது பிடிச்சோன்னா. அது அது விரிவடையுது அப்படின்னா அது வந்து ஹெர்னியா, குடல் இறக்கமாக இருக்கலாம். குடல் இறக்கத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் வந்து மருத்துவர் தான் அது கண்டுபிடிக்கணும். கெட்ட போதி சொல்லிங்கன்னு சொல்லி அந்த இதுக்கு மேலே கையை வச்சு பிடிச்சிங்கன்னா அங்கே அந்த மேலேருந்து ஹெர்னியா குடல் இறங்கி வருதுன்னா அங்கே கை அப்ராக்சிமேட் பண்ண முடியாது, ரெண்டும் சேர்க்க முடியாது. அதுக்கு கூடால ஒரு குடல் அல்லது ஜவ்வு, குடலை சுற்றி உள்ள ஜவ்வு கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் அது தெரியாது. இல்லுமினேஷன், ஒரு டார்ச் வச்சு அடித்து பார்த்தீங்கன்னா லைட்டு பளிச்சுன்னு வெளிச்சமாக தெரியும். அந்த மாதிரி வெளிச்சம் தெரிஞ்சுன்னா அது வந்து பாரிசவாயு, அது வந்து ஹைட்ரோசீலுங்கிறோம். இல்லைன்னா அது வந்து குடல் இறக்கமாக இருக்கலாம். ரெண்டில் ஒன்று தான் அங்கே இருக்கும். அது ஹைட்ரோசீல், பெரிய ஹைட்ரோசீல் வரைக்கும் கூட சிலர் இந்த மாதிரி பயந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க, பெருசாகிடும். அப்புறம் நீங்கள் அதை சர்ஜரி பண்ணி எடுத்தாலுமே நார்மல் சைஸுக்கு வராது, அந்த டெஸ்டிஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அதனால் ஏர்லியர் தி பெஸ்ட்டு, சர்ஜரி தான் அதுக்கு வைத்தியம். வீக்கம் வந்துட்டுனாலே பிறகு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரேராக தான் பாசிபிளாக இருக்கும். சர்ஜரி தான் மேனேஜ்மெண்ட்டு. அது சின்ன சர்ஜரி தான். நீங்கள் வெளியில் தானே டெஸ்டிஸ் நம்முடைய வெதர் பையை சுற்றி உள்ள அந்த 2 லேயர் கடையில் நீர் சுரக்கும், ஒரு நீர் சுரக்கும். அது திரும்ப உள்ளே உறிஞ்சப்படும், செக்ரேட் ஆகுது, அப்சார்ப் ஆகிடுது. அது வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். இந்த செக்ரேஷன் அதிகமாக இருந்து உள்ள அப்சார்ப்ஷன் ஆகுது, குறைஞ்சி போச்சுன்னா என்ன ஆகும், அதிகமாக கலெக்ட் ஆகிரும். அது ஃபைலேரியாசிஸ்ங்கிற அந்த கொசுக்கடினால் வரக்கூடிய அந்த வேதினால் வரலாம், அல்லது சில நிறைய காரணங்கள் இருக்கிறதுனால வரலாம். ஹெர்னியாங்கிறது குடல் இறக்கம் மேலே இருந்து, டெஸ்டிஸ் வந்து இன்ட்ரா அப்டாமினலாக இருக்கணும், வயிற்றுக்குள்ளே தான் இருக்கும். குழந்தை பிறக்கும்போது வயிற்றுக்குள்ளே தான் இருக்கும். அந்த பிறக்கிற டைமில் தான், அந்த ஒரு வாரத்துக்கு இடையில தான் அது வந்து அந்த கீழே அந்த துவாரத்து வழியாக கீழே இறங்கி வரும். டெஸ்டிஸ் வந்து கீழே இறங்கி அந்த விதை பைக்குள்ளே வரும். அது ஏன் அது கீழே வருதுன்னா, வயிற்றினுடைய டெம்பரேச்சர் வந்து இதுக்கு ஒத்துக்காது. இது வந்து ஏசி கம்பார்ட்மெண்ட்லேயே இருந்தது. அதனால் கீழே ஏசி பண்ணி கீழே 1 டிகிரி டெம்பரேச்சர் குறையாக இருக்கிறதுக்கு கீழே பேக்கில் கொண்டு ஆண்டவன் வச்சுருக்கான். இது வயிற்றுக்குள்ளே இருந்ததுன்னா அது உற்பத்தியே பண்ணாது, செமனே உற்பத்தி பண்ணாது, விந்து அணுக்களே உற்பத்தி ஆகாது. அது வந்து கேன்சர் கூட அறிகுறியாக இருக்கலாம். உள்ளுக்குள்ளேயே இருந்ததுன்னா, அந்த ஹீட்டில் இருந்ததுன்னா அது கேன்சராக கூட மாறிடும் நாளடைவில், வருஷக்கணக்கில் இருந்ததுன்னா. அப்போ அந்த டெம்பரேச்சர் வந்து கீழே வரணும். அது வெளியில் வந்து கீழே வந்தால் தான் அது விந்து அணுக்களை உற்பத்தி பண்ணும். அதனால் ஒரு சேக்கு உற்பத்தி பண்ணி அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் கீழே 2 வரையும் கொண்டு உட்கார வச்சுருக்கான் ஆண்டவன். எவ்வளோ பெரிய அற்புதம் இது! நீங்கள் பார்ப்பீங்க, சின்ன பிள்ளைகள் குளிக்கும்போது தொட்டிங்கன்னா காணாமல் போயிடும். வெதரை தொட்டிங்கன்னா அந்த டெஸ்டிஸ் காணாமல் போயிடும். ஏன்னா வெளியில் போய் அந்த ரிஃப்ளெக்ஸில் அங்கே போய் உட்காந்துக்கிடும், அந்த ஓப்பனிங்கில் போய் உள்ளே உட்காந்துக்கிடும். அப்புறம் அப்படி மேலே பிடிச்சிங்கன்னா தெரியும் அங்கே தான் உட்காந்துருக்கும். அப்போ அந்த நேரம் தான் அது டிசென்ட் ஆகுது. அப்போ அந்த இடம் கொஞ்சம் வீக்கான இடம், அப்டமன் அந்த வயிறுலேருந்து கீழே வர்ற இடம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். அதில் ஒரு கிரானிக் காஃப் திரும்ப போட்டு இருமிட்டு நடக்கிறாங்கல்ல, அது அல்லது வெயிட்டு தூக்கக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கும்போது இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர், வயிற்றுக்குள்ளே உள்ள ப்ரெஷர் கூடும். அப்போ இந்த வீக் பாயிண்ட் வழியாக என்ன பக்கம் குடல் அல்லது ஜவ்வு கீழே இறங்கி வந்து அதில் மாட்டிக்கிடும். அப்போ அந்த வீக்கான இடத்த ரிப்பேர் பண்ணி, சர்ஜிக்கல் தான் பண்ண முடியும், ரிப்பேர் பண்ணி அதில் ஒரு மெஷ் வச்சுருவாங்க. ப்ரோலின் மெஷ்ஷுன்னு ஒன்று வச்சுட்டாங்கன்னா அது இன்னும் ரீஇன்ஃபோர்ஸ்ட், அதுவும் நம்ம டிஷ்யூவும் சேர்ந்து நல்ல கல் மாதிரி ஆகிடும். நம்ம இது இருக்கிற வலை இருக்குல்ல, சலிப்பில் வலை இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை இதுவும் சேர்ந்து நல்ல கல் மாதிரி அடைச்சிக்கிடும். அப்போ ஹெர்னியா பிளாஸ்டி, அது பேர் ஹெர்னியாட்டமி. அதை பண்ணிவிட்டு சில குழந்தைகளுக்கு பிறக்கும்போதே அந்த குடல் இறக்கம் இருக்கும். அதனால் அந்த இடத்துல கண்டுபிடிச்சி அந்த துவாரம் எங்கே இருக்கோ அதில் லைகேட் பண்ணி கீழே மேலேயும் கட் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கு இங்கே கனெக்ஷன் இல்லாமல் போயிட்டனாலே போதும். ஹெர்னியாட்டமி அது பேர். ஹெர்னியா பிளாஸ்டிங்கிறது ஹெர்னியாட்டமி பண்ணிவிட்டு அதில் ரீஇன்ஃபோர்ஸ்டாக மெஷ் வைப்பாங்க, வலை வச்சு ப்ரோலின்ங்கிற மெஷ் வச்சு ரிப்பேர் பண்ணிடுவாங்க. சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு. இது வயிற்றுக்கு வெளியில் பண்ணுற ஆப்ரேஷன் தானே, இதுக்கு ஏன் மட்டும் உங்கள் ஃப்ரெண்டு பயப்படுறாரு? அவர்கிட்ட விளக்கம் சொல்லுங்கள். ஒன்றும் கிடையாது, ஓட்டை அடைக்கிற மாதிரி தான். ஓட்டை கிடக்கு அடைக்கிறாங்க. இல்லை ஒரு இடத்துல கலெக்ஷன் ஆகிடுச்சு, நீர் கலெக்ஷன் ஆகிடுச்சு, நீரை எடுத்துகிட்டு அந்த சேக்கை ஓப்பன் பண்ணி எவர்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இதில் சுரக்குது, உள்ளுக்குள்ளே உள்ளது அப்சார்ப் ஆக மாட்டேங்கல,
அதை மாற்றி வச்சுட்டாங்கன்னா என்ன ஆகும், அதில் சுரக்கும், சுரந்தா ஸ்கின்னில் அப்சார்ப் ஆயிரும். அதில் அதிகமாக சுரந்தால் கூட தோலில் உள்ள அந்த இரத்த நாளங்கள் வந்து அதை உறிஞ்சி எடுத்துக்கிடும். அதனால் திரும்ப கலெக்ட் ஆகாது. ஒன்ஸ் பண்ணிட்டா அது ஹெர்னியாவும் ஒழுங்காக ஒன்ஸ் பண்ணிட்டாங்க, நல்ல சர்ஜன் பண்ணாங்கன்னா ரெக்கர் ஆகாது. திரும்ப திரும்ப முக்கி இருமுறக்கூடிய அந்த மாதிரி சூழல் அல்லது யூரின் போகிறதுக்கு முக்கிற மாதிரி ஒரு சூழல், அதை வந்து முதல்ல பார்த்து கரெக்ட் பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை வராது. கான்ஸ்டிபேஷன் இருந்தால் கரெக்ட் பண்ணணும். உள்ள இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர், வயிற்றுக்குள்ளே உள்ள ப்ரெஷர் ரொம்ப கூடக்கூடிய மாதிரி கண்டிஷன், மெடிக்கல் கண்டிஷன் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணால் ஓகே, அவர் லைஃப் லாங்காக போகலாம். ஒரு 2 மாதம் கழிச்ச பிறகு அவர் மூட்டை கூட தூக்கலாம், எல்லா வேலையும் பார்க்கலாம். ஹெர்னியாவாக இருந்தாலும் ஹைட்ரோசிலாக இருந்தாலும் 2 மாதம் தான் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த தசைகள்லாம் வலுவாயிரும், பிறகு எல்லா வேலையும் பார்க்கலாம். எவனையும் அடித்து தூக்கி தூர போனால் போட்டுக்கலாம் தேவைப்பட்டா. பிறகு அது வேறு, எங்கள் டாக்டர் தான் சொன்னார், அடித்து தூக்கி தூர போட சொன்னார், போய் நிற்கக்கூடாது, ஒரு தேவைப்பட்டால் வீரமுக்கு கூட காட்டணுன்னா கூட காட்டலாம். அதனால் அது ஒன்றும் பயமே கிடையாது. மருத்துவம் பண்ணாமல் விட்டோன்னா அது ஹைட்ரோசீலாக இருந்தால் அது தூக்கிட்டு அலையணும். ஒரு 2 கிலோ 1 கிலோ 2 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு அலையணும். நம்ம ஜட்டி போட முடியாது, ஜட்டி சைஸ் பெருசாக இருக்கும், பெருசாக துருத்திக்கிட்டு நிற்கும்ல. அவங்க ரோட்டில் போகிறவங்கலாம் பார்ப்பேன், அசிங்கமாக இருக்கும். அந்த அசிங்கம் தான் மற்றபடி அது உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் எஃபெக்டில் டெஸ்டிஸ் கெட்டு போகும். திடீர்னு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகலாம், திடீர்னு கல் ஒரு அடிபட்டுதுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிட்டுனா பயோசீல் ஆயிரும், இப்போ சலம் ஆயிரும். அது காய்ச்சல், குளிர் காய்ச்சல் பிறகு ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். அது சும்மா இருக்கும்போதே, சைஸ் பெருசாகாமல் இருக்கும்போதே அது ஹைட்ரோசீல் தானே சர்ஜரி பண்ணிக்கணும். ஹெர்னியா உள்ளவங்க நீங்கள் நல்லா தான் மேலே இருக்குது, நீங்கள் படுத்திங்கன்னா உள்ளதெல்லாம் உள்ளே போயிடுது. ஆமாம், அது ரெடியூசிபிள் ஹெர்னியா இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு பயங்கர சளி பிடிக்குது, குண்டி கண்ணாப்பனான்னு இருமிட்டார், அங்கே குடலுக்கு உள்ள கண்டென்ட்லாம் நிறைய முக்கால்வாசி உள்ளே வந்து கீழே இறங்கிடும். தள்ளுனா உள்ளே போகாது, மாட்டிக்கிடும். அந்த கழுத்து பகுதியில் அந்த ஓப்பனிங்கில் வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சா என்ன ஆகும், அப்படி அந்த ரத்த ஓட்டம் கட் ஆகக்கூடிய நிலைமைக்கு போயிட்டுனா வாமிட்டிங். குடல் வந்து கீழே இறங்கி இப்படி திரும்பி போகும்போது மடங்கி கிடக்கும். அப்போ அதில் உணவு கீழே போகாது, எல்லாம் ரிவர்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும், வாமிட் பண்ணும். உள்ளுக்குள்ளே அடைச்சி கிடக்கும்போது அதில் அந்த இடத்துல வீக்கம் வரும். அப்போ அதுக்கு போகிற ரத்த குழாய் கட் ஆகும், குடல் அழுகி போகும், காம்ப்ளிகேஷன். இந்த காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கிறதுக்கு சிம்பிளாக இருக்கும்போது, சாதாரணமாக இருக்கும்போது பிளான் பண்ணி சர்ஜரியை பண்ணிவிட்டால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது எத்தனையோ காலம் கொடுக்கும், நமக்கு டைம் இருக்குது. அந்த அவர் பயந்து 6 மாதமாக வச்சுக்கிட்டு இருக்காரோ 2 வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்காரோ. இப்போ வயசு போக போக பிறகு சர்ஜரிக்கு நீங்கள் போவீங்க. இந்த மாதிரி மாட்டிட்டு கிடக்கும்போது சர்ஜரிக்கு போனால் இல்லை அவருக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, மயக்கம் கொடுக்க மாட்டேன் பாரு மயக்க டாக்டரு. பிறகு ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டரும் பயப்படுவார். இந்த வயசில் சுகர் ப்ரெஷர்லாம் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணால் என்ன ஆகுமோ தெரியலையம்பார். அந்த ஒரு ஸ்டேஜெல்லாம் எப்போவும் ஒருக்கா வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம முதல்ல பண்ணிக்கிட்டா நல்லது, அவ்வளோதான். அது முதல்ல பண்ணிக்கிறதுல அது ஒன்றும் பெரிய ஹைட்ரோசில் ஹெர்னியா ஆப்ரேஷன் வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷன் கிடையாது, சிம்பிளான ஆப்ரேஷன் தான். நல்ல சர்ஜனை பார்த்து பண்ணிக்கிட்டால் பிரச்சனை இல்லை.